டைமரு கான்டாக்டரு ஆன் எங்கே ஆன் ஆக மாட்டேதா? சரி, ஆன் பண்ணுவோமா? டைமர் கான்டாக்டர் அவுட்புட். டைமர் கான்டாக்டர் அவுட்புட். டைமர் வந்து கான்டாக்டர் கண்ட்ரோல் பண்ணுது. கான்டாக்டர் வழியாக சப்ளை போய் லைட் எரியுது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவு QA சீரீஸில் இரண்டாவது பதிவு. நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தாக்க QA கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டு நம்மளோட நண்பர்கள், நம்மளோட வியூவர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு சொல்லி ரெடி பண்ண நான். பட் ஒரே ஒரு வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணி விட்டேன். இது ரெண்டாவது பதிவு. நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கட்டாக்க, தெரு விளக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி. அதாவது கலிய பெருமாள் சொல்லிட்டு அவரோட பேர். அவங்க எங்களுடைய தெருவிளக்கு கனெக்ஷன் ஆனது மீட்டரில் இருந்து ஃபேஸ் மட்டும் கொண்டு போய் ஒரு ஃபியூஸில் கொடுத்துட்டு ஃபியூஸ்லேருந்து நேராக போஸ்ட்டுக்கு போயிடுது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேஸ் மட்டும் தான் கண்ட்ரோல் ஆகி போகுது. இதற்கு என்ன மாதிரியான டைமர் யூஸ் பண்ணணும், என்ன ரேட்டிங்கில் பயன்படுத்தணும்? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட்டில் ஒரு 20 பல்பு அப்படிங்கிற போட்டிருந்தார். இப்போ 40 பல்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம தெருவிளக்கு அப்படின்னு பார்த்தாவே நீங்கள் கவனிக்கலாம். அதாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு போஸ்ட்டில் ஒரு சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் வச்சுருப்பாங்க. அது பேக் சைடில் ஒரே ஒரு சிங்கிள் ஃபியூஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரு 32 ஆம்ஸு அதில் வந்து 63 கூட போட்டிருப்பாங்க. அந்த ஃபியூஸ்க்கு வர சாயந்தரம் 6 மணிக்கு ஆன் பிடிச்சி அழுத்தி விடுவாங்க. அழுத்தி விட்டால் போஸ்ட்டில் டாப் இருக்குல்ல, அதாவது போஸ்ட்டில் வரக்கூடிய 4 வயர் வேறு அதாவது 3 ஃபேஸாக இருந்தால் 4 வயர் போகும். அதுக்கு நேரம் டாப்பில் ஒரு வயர் போகும் இல்லையா? அதுதான் வந்து டாப்பில் போகக்கூடிய வயரானது தெருவிளக்குக்கு போகக்கூடிய வயராக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் ஃபேஸாக இருந்தாக்க 2 வயர் கீழே இருக்கும், டாப்பில் ஒரு வயர் இருக்கும். அந்த டாப் வயர் தான் தெருவிளக்கு போகக்கூடிய வயராக இருக்கும். ஃபேஸ் மட்டும் மேலே கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. இங்கே வந்து இந்த மீட்டரானது ஃபேஸ் கரண்ட்டை மட்டும்தான் ரீட் பண்ணி அது யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. நியூட்ரல் எப்போதும் காமனாக லிங்க் பண்ணப்பட்டிருக்கும். இங்கே ஃபேஸ் கரண்ட் மட்டும் இந்த மீட்டரில் ரன் ஆகிட்டுருக்கும். ஒரு வேளை அலாக் மீட்டர் இருந்தால் ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே சேர்த்து ரன் ஆகி போகும்போது உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ரைட், ஓகேங்க. இப்போது அவர் கேட்ட கேள்வி, என்ன வகையான டைமர், எந்த டைமர் வேணால் யூஸ் பண்ணலாங்க. அதாவது டெய்லி டைமரில் எந்த டைமர் வேணால் யூஸ் பண்ணலாம். நாம் ஒரு 500 வாட்ஸை கீழே நாம் பயன்படுத்தும் போது ஸ்ட்ரைட்டாகவே இந்த டைமரை அவுட்புட்டை வந்து கொண்டு போய் லிங்க் பண்ணிட்டு போயிடலாம். பெரும்பாலும் அந்த மாதிரி லிங்க் பண்ணுறதை விட ஒரு கான்டாக்டரை யூஸ் பண்ணி நாம் பயன்படுத்தினா பெட்டராக இருக்கும். அதாவது டைமரில் இருந்து ஒரு கான்டாக்ட்லேருந்து அவுட்புட் போகணும். இந்த டைமரு, கான்டாக்டரு இது எல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரைட், ஓகே, நம்ம ப்ராக்டிஸ் செஷன் போயிடுவோங்க. இந்த டைமரு இதோட கனெக்ஷன்லாம் நான் பார்க்குறதுக்கு முன்பாக ஒரு டிராயிங் வைஸு என்ன எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, ரைட்டுங்க. இங்கே ஒரு EV மீட்டர் இருக்கு இல்லையா? இது EV மீட்டர். கீழே ஃபியூஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. ரைட், ஓகேங்க. இன் அவுட்டு, ரைட்டு. இதுக்கு பின்னாடி என்ன பண்ணி பார்த்தாக்க, நேராக கொண்டு போய் ஒரு ஃபியூஸ் கட்டை கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து மீட்டரில் இன்னு இது அவுட்ரு வச்சுக்கோங்களேன். நியூட்ரல் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஃபேஸ் போட்டு டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு இதை கொண்டு போய் ஃபியூஸ் கீழே கொடுத்துட்டு இங்கேருந்து அவுட்புட் வந்து போஸ்ட்டுக்கு போய்டும். இந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க சாதாரணமாக. இது வந்து FUSE ஃபியூஸு. ஓகே, இதுவும் ஒரு ஃபியூஸ் தான். சரிங்க. இப்போது டைமர் கொடுக்கணுன்னா நாம் என்ன செய்ய கேட்டாக்க, இங்கே மீட்டர் அப்படியே எடுத்துகிட்டு போட்டோம். இங்கே டைமருக்கு என்ன செய்யணும்னா, இங்கே கான்டாக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே டைமர், இங்கேருந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டுமே டைமருக்கு போகணும். டைமர் ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கேருந்து பார்த்து சொன்னாக்க டைமரில் இருந்து நமக்கு
கண்ட்ரோல்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபேஸ் போகணும். நியூட்ரல் டேட்டா கொடுத்துடலாம். கான்டாக்ட் ரன் ஆகிடுச்சு சொன்னால் நமக்கு போஸ்ட்டில் போய் சப்ளை போய் மேலே லைட் எரியணும், அந்த மாதிரி அமைக்கலாம். சரி, இந்த டிராயிங்கை பார்க்க டிராயிங்கோட குழப்பமாக தெரியுது எனக்கு. இந்த நம்ம இதுக்கு கனெக்ட் பண்ணி நாம் பார்த்துடலாம். டைமரு, கான்டாக்டரு. இந்த டைமரில் எப்படி நாம் செட் பண்ணணும், டைமிங் செட் பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த டைமரும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது இன் அவுட்னு தான் இருக்கும். ஈஸியாக நம்ம வந்து செட் பண்ண முடியும். இந்த மாதிரி டைமரையும் டைமிங் செட் பண்ணிவிட்டு இது வந்து லைன் இன்னு, நியூட்ரலு லைன் அப்படி சொல்லிட்டு ஏன் வந்து இந்த டைமரை ஸ்ட்ரைட்டாகவே கனெக்ட் பண்ணி, அதாவது இன்னும் அவுட் டேட்டா எடுத்து போஸ்ட்டில் லிங்க் பண்ணிட்டு போயிடலாம். அது லிங்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணு தான். ஆனால் அந்த மாதிரி டேரெக்டாக கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இந்த டைமரோட சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த சுவிட்ச் ஆனது சீக்கிரம் அவுட், உள்ள இருக்கிற சுவிட்ச் ஆனது அவுட் ஆகி போயிடும். இது உள்ள இருக்கிற சுவிட்ச் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியாங்க, இந்த மாதிரி தான் சுவிட்ச் ஆனது இருக்கும். ஒரு காமன் ஒன்று, இது வந்து நட்டாக்க ஒரு காமனு NCNO அந்த மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி சின்ன சுவிட்ச் தான் உள்ளே அமைச்சிருப்பாங்க. இது ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுனால, அதாவது இந்த இந்த ஞாபகத்துலேயே அந்த மூலையில் இருப்பாங்க, அது போய் டச் ஆகிறது காரணமாக இது வந்து ஆன் ஆக ஆஃப் ஆகும், அந்த மாதிரி நடக்கும். இந்த சுவிட்சில் பெருசாக ஆக்சூட்லாம் ஒன்று இருக்காது. ஆர்க்கை வந்து அணைக்க தேவையான பெரிய லெவலில் ஒன்றும் பெருசாக வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் சீக்கிரமே சுவிட்சை வந்து அவுட் ஆகிடும். அது தவிர்க்க தான் இந்த டைமர் சுவிட்ச் போச்சுன்னா டைமர் போயிடும். அதனால் இந்த மாதிரியான கான்டாக்டர் பயன்படுத்துறது பெட்டராக இருக்கும். இந்த கான்டாக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெக்கன் பேக்கோட 25 amps கொண்ட ஒரு கான்டாக்டர். ஒரு ஃபேஸ் ஷூட்டர் மட்டும் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் வந்து நட்டாக்க 230 வோல்ட் சப்ளை, இந்த இடத்துல இங்கே 230 சப்ளை கொடுத்துட்டு சொன்னாக்க கீழே ஃபேஸ் ஷூட்டரை கொடுத்துட்டு இங்கே ஃபேஸ் ஷூட்டர் அவுட் புட்டை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதை வந்து பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி கான்டாக்டர் அல்லது எனியர் கான்டாக்டர், அதாவது நட்டாக்க ஒரு 60 amps 25 amps. ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஆனது 3 ஃபேஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது, ஒரு சைடுக்கு ஒரு ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்த சைடுக்கு ஒரு ஃபேஸ் யூஸ் பண்ணுறாங்க, அல்லது வந்து நட்டாக்க ஒரு வரிசையாக வந்து நட்டாக்க 3 ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணி கேபிள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் டைமருக்கு அப்புறம் நட்டாக்க 3 ஃபேஸ் கான்டாக்டர் பயன்படுத்தலாம். 3 ஃபேஸ் கான்டாக்டர் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சர்க்யூட், அதாவது குறிப்பிட்ட லைட்டிங்ஸ், இங்கே ஒரு 10 லைட்டு வந்து நட்டாக்க ஆர் ஃபேஸ்லையும், அடுத்த ஒரு 10 லைட்டு ஒய் ஃபேஸ்லையும், அதுக்கு அடுத்த ஒரு 10 லைட்டு பி ஃபேஸ்லையும், அந்த மாதிரி அமைச்சு நாம் பயன்படுத்த முடியும். இப்போ இந்த கான்டாக்டர் டைமர் கனெக்ஷன் கொஞ்சம் பார்த்துருவோம். ரைட், ஓகேங்க. இப்போ டைமருக்கான இன்புட் கொடுத்துட்டானே, இந்த அவுட்புட் எடுத்து இந்த கான்டாக்டருக்கு இந்த கான்டாக்டர் காயில் கொடுத்துருக்கேன். இந்த காயிலேருந்து அப்படியே ஒரு லூப் எடுத்து இந்த சப்ளைக்கு ஆடி கொடுத்துருக்கானு இங்கே கீழே கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, அப்படியே கீழே கொடுத்துருக்கேன்னா இது வந்து நியூட்ரலு, இது வந்து ஃபேஸு, இதை கொடுத்துருக்கானு. இப்போது டைமர் ஒர்க் பண்ணிச்சு சொன்னால் இதை வழியாக லிங்க் ஆகி போகும். ஆக்சுவலி இப்படி கொடுக்கக்கூடாது. எப்படி இந்த டைமர் வழியாக இந்த கான்டாக்ட் காயலுக்கு மட்டும் தான் சப்ளை போகணும். இப்போ நம்ம டெஸ்டிங்காக வேண்டி இப்போ நான் கொடுத்துருக்காங்க, புரியுதாங்க? டெஸ்டிங்காக வேண்டி அப்படியே லூப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இன்புட் சப்ளை எங்கே இருக்கோ அங்கேருந்து எடுத்து தான் இங்கே சப்ளை கொடுக்கணும். இன்புட் சப்ளை மறுபடியும் சப்ளை இருக்கு இல்லையா, அங்கேருந்து எடுத்து இங்கே சப்ளை கொடுத்து அவுட் எடுக்கணும். இது டெஸ்டிங்காக வேண்டி நான் அப்படியே கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணாதீங்க. ரைட், ஓகேங்க. இப்போ சப்ளை செக் பண்ணலாமா? டைமருக்கு ஒரு இன்புட் சப்ளை கொடுப்போம். டைமருக்கான சப்ளை கொடுத்துட்டானு. இப்போ டைமர் ஒர்க் பண்ணிட்டு லைட்டு இது பாருங்கள், பவர் லைட்டு, இன்புட் சப்ளை, இங்கேருந்து கான்டாக்ட்லேருந்து போகுது. இப்போது டைமர் இப்போது அதாவது இன்சைடு இருந்து ஆஃப், சரியாங்க? அதனால் இன்சைடில் இருந்தால் ஆஃபில் இருக்குது, நம்ம ஆன் பண்ணிக்கலாமாங்க? இப்போது ஆட்டோமேட்டிக் ஆட்டோ இருக்குது, ஆன் கொடுக்கலாம். ஆன் கொடுத்தா ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம் நீங்கள், புரியுதாங்க? இப்போது இது ஆட்டோ மோடில் இங்கே இருக்குது.
இந்த கான்டாக்டரை பொறுத்தவரை இது கான்டாக்டர் மட்டும் இல்லைங்க, ஒரு ஸ்பெஷல் டைப் கான்டாக்டர் சொல்லலாம். இது வந்து என்னக்க இந்த கான்டாக்டரை ஆட்டோ மோடில் வச்சா நீங்கள் கான்டாக்டருக்காக சப்ளை கொடுத்தாக்க இது வந்து ஆன் பண்ணி கொடுக்கும், சப்ளை அவுட்டு போகும். அதே கீழே அழைச்சி விட்டால் சுத்தமாக ஆஃப் பண்ண முடியும். டேரெக்டான இந்த கான்டாக்டை பண்ண முடியும். பாருங்க, இப்போ டேரெக்டாக ஆன் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கான்டாக்டரானது உண்டு. ரைட், ஓகேங்க. இப்போது டைமர் இப்போது ஆன் பண்ணியிருக்கானு. ஆட்டோ மோட்னா ஒன்றும் இல்லைங்க, இதை நம்ம ஜஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த இதுக்குல இந்த லிங்க்கு இன்சைட்னா ஆஃபு, அவுட் சைட்னா ஆனு. அதனால் நான் வந்து அவுட் சைடு அழுத்தி விட்ருக்கேன் ஆனு. சரி, ரைட், ஓகேங்க. இப்போ நம்ம அந்த இதை சுற்றுவோம். இங்கிட்ட வரணுமா? சரி, பரவாயில்ல. பாருங்க, ஆனாவதாங்க, ஆஃப் ஆகுது. ஓகேங்க. இந்த செக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேன் நம்புறான்னு. இந்த மாதிரி கான்டாக்டர் வழியாக தெருவிளக்கு டைமரை இணைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டைமர் சேஃபாக இருக்கும், கான்டாக்ட் லைஃப் கூடுதலாக கிடைக்கும். ஓகேங்க, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போன்ற எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக காண்பதற்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், அதையும் செட் பண்ணி வைங்க. நன்றி. டைமரு கான்டாக்டரு ஆனு எங்கே ஆன் ஆக மாட்டேதா? சரி, ஆன் பண்ணுவோமா? டைமர் கான்டாக்டர் அவுட்புட். டைமர் கான்டாக்டர் அவுட்புட். டைமர் வந்து கான்டாக்டர் கண்ட்ரோல் பண்ணுது, கான்டாக்டர் வழியாக சப்ளை போய் லைட் எரியுது.